ஹாய் நண்பா. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி எல்லோரும் எதிர்பார்த்த நோட்டிஃபிகேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடி எஸ்எஸ்சி ஜிடி தான் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்னு அது எதிர்பார்த்த மாதிரி செப்டம்பர் 5 வந்துச்சு நோட்டிஃபிகேஷனு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனே சொல்லலாம். நீங்கள் எக்ஸாமு தமிழ்லேயே இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்கும் வேலை இருக்குது. அவ்வளோ பெரிய வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக நீங்கள் அப்டேட் ஆகினே இருக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலனா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பெல்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் என்னென்னு கிளியராக ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதோட அட்வான்டேஜ் தந்ததுக்கு எல்லாத்தையும் ஷார்ட்டாகவே முடிக்கிறேன். லென்த்தாக போகாது. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ ஜிடினா கான்ஸ்டேபிள், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கான்ஸ்டேபிள் போஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5/9/2024 ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14/10/2024 லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணோம். லாஸ்ட் டேட்டு இப்போ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கு 15/10/2024 அப்போ அதோட ஃபீஸ் டேட் முடியுது. அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஏதாவது கரெக்ஷன் அதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கரெக்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டான டைம் கொடுக்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான கரெக்ஷன் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை தப்பாக அப்ளை பண்ணிட்டாலும். ஓகேவா? எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து ஃபெப்ரவரி அந்த 2 months அந்த 2 months கேப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் டைம் இருக்குது. வேலை உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த மாதம் மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. மார்ச் ஏப்ரல் அதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆன்லைன் மூலியம் தான் அப்ளிகேஷனு. நீங்கள் போஸ்டல் மூலியம்லாம் அனுப்ப முடியாது. ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எல்லா ரீஜியனல் லாங்குவேஜ்லையும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எத்தனை ரீஜன்னா 13 ரீஜியனல் லாங்குவேஜஸில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு விருப்பமோ ஈஸியாக இருக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகேவா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக நீங்கள் தமிழில் கூட எழுதலாம். ஸோ இது நல்ல வாய்ப்புனே சொல்லலாம். போலீஸ் வேலைன்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாப்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஃபிசிக்கல் கிரவுண்டுன்னு சொன்னாலே கயிறு எடுத்து அதெல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடணும். அதுவும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஓடணும். அவ்வளோதான். மற்றபடி வேறு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஓடினா போதும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செலக்டட் அப்படி தான் எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்த வரைக்கும். ஸோ வெப்சைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே 18,000 56 ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு 56 அப்படின்னு பேசிக் பே இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலோவன்ஸ் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு உங்களுக்கு அலோவன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனாலே உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் 30,000 கிட்ட எல்லா அலோவன்ஸும் சேர்த்து உங்களுக்கு கையில் வரும். ஓகேவா? நல்ல வாய்ப்பு. வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மேலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,612 டோட்டல் வேக்கண்ட்டு. ஃபீமேலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,481. ஸோ ஃபீமேலுக்கு ஒரு 4,000 போஸ்ட்டு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஃபீமேல் அவங்க முன்னுரிமை கொடுத்துக்கிறாங்க இவ்வளோ வேக்கன்னு. ஸோ அதிகமான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இது டென்சிவிட்டி வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?
ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 23. ஸோ 23க்கு மேலே அப்ளை பண்ண முடியாதா இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23லேருந்து ப்ளஸ் 28 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதே ஓபிசி கேண்டிடேட்னா +3 இவனா 26 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டு வந்து ஆன்லைன் வந்து 14/10/2024 அது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ க்ரூஷியல் டேட் ஃபார் கிளைம் இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் வச்சு அப்ளை பண்ணுறீங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணியிருக்கோம். எதுன்னு பார்த்தா கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரெனியூவல் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஒன்று கூப்பிடுவாங்க. எப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதில் போய் நீங்கள் வந்து இன்னும் குழப்பத்தில் வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ முன்னாடியே வந்து எடுத்து அதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் வந்து 10th பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. 10th படிச்சிருந்தாலே. ஸோ 10th பேஸ் தான் வந்து கேட்குறாங்க. 10th வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு படித்தாலே போதுமானது. நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது என்சிசி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ மார்க் போடுவாங்களே அதில் வந்து இதே வந்து சி கேண்டிடேட்டாக என்சிசியில் சி சர்டிஃபிகேட் இருந்தால் 5% மேக்ஸிமம் போடுவாங்க. 5%. இதே பி சர்டிஃபிகேட்னா 3%. ஏ சர்டிஃபிகேட்னா 2% வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வந்து போடுவாங்களாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு வந்து சொல்லியிருந்தேன் 14/10/2024 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டும் 100 ரூபா வந்து பே பண்ணோம். இதில் வந்து இதே உமன் கேண்டிடேட்டு இல்லைன்னா எஸ்சி எஸ்டி இல்லைன்னா எக்ஸர்வீஸ் மேனு அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ. இது மற்றவங்களுக்குலாம் வந்து 100 ரூபா வந்து நீங்கள் 100 ரூபா மட்டும் பே பண்ணால் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ மற்ற எக்ஸாம்லாம் பார்க்கும்போது இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் தான் இது சொல்லலாம். எஸ்எஸ்சி வந்து ஒரு நல்லாவே ஒரு முடிவோடு பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து சென்டர் இருக்குது. ஸோ புதுச்சேரி தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே கோயம்புத்தூர் சென்னை மதுரை எல்லா இடத்துலையும் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு நியர்பைலே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் பின்னாடி போயினே இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு வந்து போக போக உங்களுக்கு வந்து தூரத்தில் சென்டர் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஓகேவா? புதுச்சேரி அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சென்டர் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோ மார்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 20 கேட்பாங்க. ஸோ 4 பாட்டு 20 மேக்ஸிமம் மார்க் வந்து 40. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து 60 நிமிஷம் 1 மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ 4 கேட்டகரி என்ன ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிசனிங்கு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு இங்கிலீஷு ஹிந்தி இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். அது 10th பேஸில் தான் வரும். உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் தான் நடக்கும். சீக்கிரமாகவே எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் எழுதலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இது 0.25 வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. அது வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க்கெலாம் மார்க்கை விட்டுறாதீங்க. ஸோ சிலபஸும் வந்து கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம். இதை தவிர்த்து நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி அதுக்கான ஹெட்டிங் கொடுத்து அதுக்கான சிலபஸ் இதுக்குள்ளே தான் இந்த நாங்கள் கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டாங்க. இது மட்டும் படித்தாலே போதுமானதுன்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்டு வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? கிரவுண்டில் வந்து நீங்கள் எப்படி தான் இதே மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து ஓடுற மாரி இருக்கும். எவ்வளோ நேரத்தில் ஓடனா 24 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஓடினாலே போதுமானது. அதே ஃபீமேல் கேண்டிடேட்னா நீங்கள் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். 8 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஓடினாலே போதுமானது. ஓகேவா?
அது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதான் ஐடி வெயிட்லாம் எடுப்பாங்கள்ல. இதே வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்னா 157 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. இதே ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருந்தால் அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கிறாங்க. இதே மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 162.5ம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 150 இருந்தாலே போதுமான. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடிலாம் சப்மிட் பண்ணுற மாதிரி, ஓட்டர் ஐடி, மெடிக்கல், டிரைவிங் லைசன்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மோட்ஸ் ஆஃப் செலெக்ஷனில் வந்து என்ன எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகுறதுக்கு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்ல. ஸோ அந்த பெர்சன்டேஜ் மார்க் நீங்கள் இவ்வளோ எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் அப்படின்னு மாதிரி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இதே அன்ரிசர்வ்டு கேட்டகிரி இருந்தீங்கன்னா 30%, ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாங்கன்னா 25%, மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 20% மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸு. ஓகேவா? ஏஎன்சிசி அவங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்ட் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து லைன் பை லைனாக நீங்கள் வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அதை வந்து கிளியராக வந்து ஃபோட்டோ காப்பியோட வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட் மாரி எடுத்து. ஸோ நீங்கள் வந்து இப்படி வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்களே உங்களுக்கு வந்து ஃபார்மேட் கொடுத்துருவோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணால் போதுமானது அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த கரெக்ஷனும் வந்து பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இதுதான் நண்பா இன்றைக்கான வீடியோ. இதை பற்றி நான் எப்படி அப்ளை பண்ணுறது வரையும் நீங்கள் வந்து வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன், கிளியராக போடுறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன். இதேமாரி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து தேவைப்படுத்துனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இதேமாரி ஜாப் ஃப்ரீ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. பாய்.